வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான நல்லா வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கும் ஸ்ட்ராங்கான போன்ஸுக்கும் நல்லா சதப்பிடிப்பாக குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து காலங்காலமாக குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக சுறுசுறுப்பாக எனர்ஜியோட நல்லா கொழுன்னு வெயிட் போடுறதுக்காக கொடுக்குற ஒரு ரெசிபி. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக இந்த கஞ்சி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங்காக இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி செய்கிறதுக்கு 2 டேட்ஸு, 2 பாதாம், 2 முந்திரி, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுத்தமான தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வரட்டும். நட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், வெயிட் கெய்னிங் ஆகும். அந்த நட்ஸ் எல்லாம் ஊறுறதுக்குள்ளே இன்றைக்கி வந்து ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது லைட்டாக நல்லா செவக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா புசுன்னு வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இது நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுபட்ட உளுந்த ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன் வந்து வறுத்துட்டு கழுவுறோம் அப்படின்னா அப்போ தான் உளுந்து கஞ்சி செய்யும்போது பச்சை வாசனை அடிக்காது, உளுந்து நல்லா வெந்து வரும். அதுக்காக தான். இப்போது அதை 2 டைம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச உளுந்து அதுக்கப்புறம் நட்ஸும் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அந்த பாதாமில் இருக்கிற தோலை எடுத்துருங்க, டேட்ஸில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டேட்ஸோட தோல் அதுக்கப்புறம் அந்த நட்ஸோட தோல் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான உளுந்து நட்ஸ் பாலை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குதுன்னு. அவ்வளோ ஹெல்தி, குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக எல்லா நியூட்ரியன்ஸும் இந்த ஃபுட்டில் வந்து இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம ஒரு சாஸ்பேனுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து நட்ஸ் மில்கை வந்து ஒரு சாஸ்பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு உளுந்து வந்து நல்லா வெந்து வரணும். ரொம்ப கெட்டியாக சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு அடி பிடிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஏன்னா உளுந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, நம்ம நல்லா வறுத்து தான் போட்டிருக்கோம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா குயிக்காகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போது இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. கஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பசும்பால் கூட கொஞ்சமாக சேர்த்து காய்ச்சி கொடுக்கலாம். இதில் ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நட்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you friends.